வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குருமா பண்ணலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் போதும். அதோட உருளைக்கிழங்கு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு இதை பாயில் பண்ணிக்கணும். இப்போது இந்த 1 டீஸ்பூன் உளுந்தும் சோம்பு கசகசா இது 3த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதோட தேங்காய், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் உளுந்து, சோம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். உளுந்து, சோம்பு, கசகசா ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். அதோட கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது நமக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பாசிப்பருப்பு 2 டீஸ்பூனு, உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சு. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. அதில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடித்தோடனே இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்தது தக்காளி போடுறோம். அடுத்தது கருவேப்பிலை போடுறோம். மஞ்சத்தூள் நம்ம அதிலே பாயில் பண்ணும்போது போட்டதுனால இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அட் அ டைம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.